Assalamualaikum and hello everyone. I'm Hajra from Ilangai samayal. நாம இன்னைக்கு கடையெல்லாம் வாங்காம இனி வீட்டிலேயே எப்படி இந்த ரோஸ் சிரப் பண்றேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ரோஸ் சிரப் பண்ணதுக்காக வேண்டிய கணக்கான பொட்டன் எடுத்துக்கோங்க. இதுக்கு அரை கப் தண்ணி 125 மில்லி தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இதோட அரை கப் சுகர் சேர்த்துக்கொள்ளணுமே. சென்டர் பக்கத்து தான் சேர்த்துக்கொள்ளுங்க சுகரையும். நார்மலாக மெஷரிங் கப் இல்லைனாக்க நாங்கள் எந்த கப் எடுத்து யூஸ் பண்ணுவோமோ அதே கப்பால் சுகர், அந்த கப்பால் அரை கப் தண்ணியை சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நாங்கள் இப்போ ஹை ஃப்ளேமில் வைக்க வேணும். எங்களோட சட்டி சூடாகணும். அதுக்காக வேண்டிய ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சதுனாங்க சென்டர் பக்கத்தால் மட்டும்தான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டே இருக்க வேணும். ஓரம் பக்கத்தால் மிக்ஸ் பண்ணுறதில்ல. ஓரம் மேலே நாங்கள் மிக்ஸ் பண்ணோம்னாக்கா சீனியெல்லாம் ஓரம் பக்கத்தில் தங்கி எகின் அதெல்லாம் கல்லாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ எங்கிட்ட ரோஸ் சிரப்பும் கல்லாகும். இப்போ நாங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இருக்கும்போது இப்போ ஃபுல்லாக இந்த சீனி மெல்ட் ஆக வேணும். இப்போ சீனியெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இது போல் ஒரு கொதி வரும் பொழுது நாங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைக்க வேணும். வச்சதும் இப்போ இதோட நாங்கள் ஃபுட் கலர் ரெட் கலர் நான் சேர்த்துக்கொள்ள 2 ட்ராப்ஸ் சேர்த்து எகெயின் நாங்கள் இதை சென்டர் பக்கத்தால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது திக்னஸாக இல்லை. இப்போ ஸ்டவ்வில் இருக்கும் பொழுது இது மாதிரி தான் இருக்கும். அந்த நூல் பாகு அப்படின்னு சொல்லி இல்லை, இதில் பாகுண்டு பார்க்குறல்ல. அண்ட் இப்போ நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ளணும். எடுத்தது நான் இப்போ இதை தூசியில் இருந்தது அங்கிங்க. இப்போ நான் இதை உடனே ஸ்டவ்லேருந்து எடுத்து நாங்கள் இதை வடிகட்டி எடுக்க வேணும். இது கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா வடிகட்டத்துக்கு ஏல நல்ல திக்னஸாக நல்ல சிரப் மாதிரியே இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது எங்களுக்கு வடிகட்டி எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வடிகட்டி நான் 1 ஹவர் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ 1 ஹவர் கழித்து இப்போ இதோட நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுக. இப்போ இதோட ஒரு 4 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துக்கொள்ள வேணாம். இப்போ சேர்த்துனதும் இப்போ பாருங்க நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கம் படுறளவு மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ பாருங்கள், நாங்கள் வீட்டிலே குயிக்காக அது இவ்வளோ சுலபமாக ரோஸ் சிரப்பும் பண்ணி எடுத்தாச்சு. இனி கடையாளங்களுக்கு வாங்க தேவையே இல்லை, வீட்டிலே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதை ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கொள்ள வேணும். அண்ட் நாங்கள் எனக்கு மொத்தமாக ரோஸ் சிரப் கிடைச்சது 250 மில்லி சுகர் போட்ட அதே அளவு கப்பில் மொத்தமாக என்ன ரோஸ் சிரப் கிடைச்சது. அண்ட் இப்போ நாங்கள் இதை பாட்டிலில் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேணும். வேணுமுன்னா உங்களுக்கு வெளியில் கூட வைக்கவும் மேலும். இனி எங்களுக்கு இதை ரமலான் மாதத்துக்கு யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்காக வேண்டியே. இனி உங்களுக்கு காசு கொடுத்து கடைகளில் வாங்க தேவையே இல்லை. ரோஸ் சிரப்பை இனி வீட்டிலே சுலபமாக எங்களுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் சிரப்பால் நாங்கள் எப்படி ஃபலூடா பண்ணுறோம்னு சொல்லி இனி அப்கமிங் வீடியோஸில் வரும். இனி உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க வேணுமா அண்ட் என்னோட சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் இப்போ தான் என்னோட சேனலில் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டேக் கேர், பாய்.